மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். நம் வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உயிருள்ள பலியில் நிறைவாக இல்லங்களிலிருந்து கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் வாழ்வில் அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறி, அதே வேளையிலே நாம் இந்த திருப்பலியில் நல்முறையில் பங்கு பெற தடையாக இருக்கும் நாம் செய்த குற்றங்கள் குறைகள், குறிப்பாக செய்ய தவறிய நன்மைகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியாள்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர்வு எங்களுக்கு அருள்வீராக.
உமோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை திருவசனங்கள் 44 முதல் 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாள்களில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நரகத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளைக் கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் சொல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நரகின் முதன்மை குடிமக்களையும் துண்டித்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் நிலைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே நம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாரும் வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள்.
உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவாக்கியங்கள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோய் யுகத்தினுடைய ஒரு 46ஆம் நாளிலே நாம் இருக்கின்றோம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், அல்லது இந்த உலகத்திற்கு என்ன நேரிடும் என்று சொல்லி அச்சத்தோடும் பயத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு அச்சமும் பயமும் நமக்கு இருக்கின்ற அதே ஒரு மனநிலை ஒரு காலகட்டத்தில் சீடர்களுக்கு இருந்தது. இயேசு இறந்த பொழுது அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதாக, இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு கலக்கமும் குழப்பமும் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். அந்த சீடர்களுக்கு கொடுத்த அனுபவத்தின் வழியாக அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். 12 சீடர்களை மாத்திரமல்ல, மாறாக இயேசுவோடு உடன் இருக்காவிட்டாலும் ஆண்டவரால் தொடப்பட்டு மனம் மாற்றம் பெற்ற புனித பவுலடியாரும் பர்னபாவும் எந்த உணர்வை, எந்த அனுபவத்தை சீடர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதே அனுபவத்தையும் அதே நிகழ்வையும் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே நற்செய்தி உயிரோட்டம் பெறுகின்றது.
எந்த நற்செய்தியை அழிப்பதற்காக, எந்த கடவுளை இல்லாமல் செய்வதற்காக சவுல் புறப்பட்டாரோ அதே சவுல் பவுலாக மாறி அந்த இயேசுவை அறிவிப்பதற்காகவும் அந்த இயேசுவிற்காக உயிரை கொடுப்பதற்காகவும் முன் வருகின்றார். இன்றைக்கு முதல் வாசகம் அழகாக எடுத்து கூறுகின்றது. என்ன நடக்குது? ஒரு வாரத்திற்கு முன்பாக, அதற்கு முன்னிருந்த ஓய்வு நாள்ல அவர்கள் அந்தியோக்கியா நகரத்தில் இருந்த தொழுகை கூடத்திற்கு வந்து அங்கு இறைவார்த்தையை பற்றி அறிவிக்கின்றார்கள். யூதர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் அறிவித்த அதே இறைவார்த்தையை, விளக்கத்தை பவுலும் பர்னபாவும் சொல்லியவற்றை யூதர்கள் கேட்கின்றார்கள். இந்த யூதர்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் மீண்டுமாக அந்த நகரத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த நகரத்தார் அனைவரும், பிற இன மக்களும் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு அடுத்த ஓய்வு நாளுக்கு அந்த தொழுகை கூடத்திற்கு வருகின்றார்கள். வழக்கமா தொழுகை கூடத்துல யூதர்கள் மட்டும்தான் கூடுவார்கள். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசம் நடைபெறுகின்றது. என்ன அப்படின்னா, அந்த தொழுகை கூடத்திற்கு யூதர்கள் மாத்திரமல்ல, அந்த தொழுகை கூடத்திலே பிற சமயத்தை, பிற இனத்தை சார்ந்த மனிதர்களும், அந்த நகரத்தை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த இடத்துலதான் பவுல் உறுதிபட, தெளிவுற நற்செய்தி அறிவிக்கின்றார். எளிமையான நற்செய்தி, ரொம்ப சிக்கலான, தத்துவார்த்தமான அல்லது மிக ஆழமான இறையியல் கொண்ட அதெல்லாம் இல்லை. எது நடந்ததோ அதை அப்படியே சொல்லுகின்றார். வரலாற்றில் எது நடந்ததோ அதை நடந்ததாக குறிப்பிடுகின்றார். அந்த நற்செய்தி தாவீதில் தொடங்கி கடைசியில இயேசு கிறிஸ்து வரை அது உயிரோட்டம் பெறுகின்றது. எனவேதான் அந்த நற்செய்தியினுடைய போக்கு, எந்தெந்த காரியங்கள் வரலாற்றில் நிகழ்ந்தனவோ அதை அப்படியே சொல்லி அந்த மக்களுக்கு இதுதான் உண்மை என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவருடைய உள்ளத்திலே விதைக்கின்றார். அந்த நற்செய்தியை கேட்டு பிற சமய மக்கள், பிற இன மக்கள் மனம் மாறுகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த அந்தியோக்கிய நகர் யூத மக்கள் கோபம் கொப்பளிக்க பவுலையும் பர்னபாவையும் அந்த நகரத்தை விட்டு விரட்டுகின்றார்கள். நற்செய்தி எங்கு அறிவிக்கப்படுகின்றதோ அங்கு நிச்சயம் சவால் இருக்கும், அங்கு நிச்சயம் எதிர்ப்பு இருக்கும். உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களும் இருப்பார்கள், அந்த உண்மைக்கு எதிரான மனிதர்களும் இருப்பார்கள். யூதர்களில் சிலர் பவுலையும் பர்னபாவையும் அந்த நகரத்தை விட்டு துரத்துகின்றார்கள். அவர்கள் அதற்காக மகிழ்ச்சியோடு தங்களுடைய காலில் இருக்கின்ற தூசியை உதறிவிட்டு நற்செய்தி அறிவிப்பதற்கு மற்றொரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள். எனவே கலக்கமும் குழப்பமும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, எங்கே இயேசு இல்லையோ, எங்கு நற்செய்தி இல்லையோ அங்கு இதே கலக்கம் குழப்பம் இருக்கும். சீடர்கள் இருந்தார்கள். யூதர்களிலே வெறுப்பும் வைராக்கியத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்தவர்கள் அந்த கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தார்கள். ஆனால் யாரெல்லாம் இயேசுவின் நற்செய்தியை கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் கலக்கத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் விடுபடுகின்றார்கள். பிற இனத்தை சார்ந்தவர்களும் அந்த தெளிவுக்கு வருகின்றார்கள். இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினுடைய ஒரு அபாயகரமான ஒரு சூழல்ல நமக்கும் இயேசு மாத்திரமே கலக்கத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுவிக்கின்ற தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அவருடைய வழியிலே தொடர்ந்து செல்ல இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையமான இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பரிபொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்ததொரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்ததொரு வேண்டுதல் வீணாகாமல் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்த அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலாகவும் மீட்பு தரும் திரு கிண்ணமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தல் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமுக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகிற்கு வந்த விண்ணுலகத்தின் நற்சுவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் இணைந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயமென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயமென்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. என்றுமுள்ள தந்தையின் மகனே தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேர் பெற்றது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியில் கண்டுபிடித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் துதிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் துதிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் என்னை மீறாமல், மா பாவம் என்னை மீறாமல், காவாயே அருள்வாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால்